ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதி. தாவீது தன் சத்துருக்கள் கையில் இருந்து பாதுகாத்த தேவனுக்கு நன்றியுடன், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பு என் ஜீவனின் பலன் என்று உணர்ந்து சொல்லுகிறார். ஆம், இந்த வசனங்களை தியானித்து தீங்கு நாளில் தேவனின் பாதுகாப்பை பற்றிக் கொள்ளலாம். தீங்கு நாளில் தேவன் தாவீதை பாதுகாக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அநேக தீமையான சூழல், தன் ஜீவனுக்கு எதிரான போராட்டங்களில் எல்லாம் தேவன் அவரை தமது சமூகத்தில் மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாத்தார். நம்முடைய வாழ்விலும் சத்துருக்களால் வரும் தீமை, கொள்ளை நோய், கடன், வியாதி, குடும்பம் மற்றும் வேலையில் ஏற்படும் நெருக்கமான சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவன் நம்மையும் மறைத்து ஒளித்து காப்பார். ஆனால் அதற்கு முன் இப்படிப்பட்ட பாதுகாப்பு தாவீதுக்கு எப்படி கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்டார். அது கர்த்தருடைய மகிமையை பார்த்து அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்து ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதையே நாடுகிறார். இதுவே தேவ சமூகம், தேவ உறவு, தேவ பிரசன்னத்தில் தாவீதுக்குள்ள வாஞ்சியை நாம் உணர முடிகிறது. இதனால் தேவன் தாவீதை தீங்கிலிருந்து பாதுகாக்கிறார். நமது ஆவிக்குரிய வாழ்வு எப்படி உள்ளது? தேவ சமூகத்தை நாடி தேடி வாஞ்சிக்கிறோமா? சிந்திப்போம். மாற்றம் ஏற்படும். கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம். தீமையை நன்மையாக தேவன் மாற்றுவார். தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுவோம். தேவனின் துணையோடு சத்ருவின் திட்டங்களை தகர்த்து தேவனது நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, தீங்கு நாளில் உம்முடைய கூடார மறைவில் மறைக்கப்படவும், நாங்கள் உம்மோடு உள்ள உறவில் அதிகமாய் வளர்ந்து உமது நாம மகிமைக்காக வாழவும் உங்க கிருபை எங்களுக்கு தந்தரலை ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பற்பல வியாகுலங்களினாலும் இதய பாரத்தினாலும் மனக்கலக்கங்களினாலும் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் தயவுள்ள கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும் அவர்களுக்கு வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியையும் தந்தரலை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பின்மாற்றத்திற்குள்ளான விசுவாசிகள் மனம் திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்தில் கிடைக்கும் பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் நித்திய பேரின்பத்திலும் மகிழ்ந்து கலிகூறவும் தேவன் தய செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வாக்கின்படி நிரந்தர வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும், நல்ல வேலையையும் அரசு வேலைக்காக காத்திருப்பவருக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கவும், நியாயமாய் வரவேண்டிய பதவி உயர்வுக்கு, சம்பள உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மால் அருளப்பட்ட குழந்தைகளுக்கு விசேஷமான பாதுகாப்பு தேசத்திலும் பள்ளிக்கூடத்திலும் குடும்பங்களிலும் கிடைத்திடவும், பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் முற்றிலும் தடுக்கப்படவும், கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படவும், குழந்தைகள் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களிலே சமாதான குலைச்சல்கள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும், பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவு விரிசல்கள் சரி செய்யப்படவும், தேவ அன்பு கிரிய செய்யவும், சமாதானமாக இணைந்து வாழவும் உங்க கிருபை தந்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக குழந்தைக்காய் காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தேவன் இரக்கம் செய்து அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறச் செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவும், வாங்கின கடனை செலுத்த முடியாமல் கடன் சுமைக்குள்ளான குடும்பங்களுக்கு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான திராணி உள்ளவர்களாக வாழும் பாக்கியத்தை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை தேவ ஆவியினால் நிரப்பி படிப்பில் சிறந்து விளங்கவும், புத்தி சாதுரியம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கென வைராக்கியமாய் வாழவும் கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தர் கர்ப்பஸ்திரீகளை பாதுகாக்கவும், குழந்தை ஆரோக்கியத்தோடு வளரவும், குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும், பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போருக்கு கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தள்ளவும், விபத்துகளில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் பெறுகிறவர்கள் விரைவான சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நிர்ணயித்துள்ள வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளவும், சிறந்த
இல்லற வாழ்வு அமையவும் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுமை பொறுப்பில் உள்ளவர்கள் உண்மையாய் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.